புரட்சி தலைவர் எம்ஜிஆர் திமுகவிலிருந்து பிரிந்து தனியாக அரசியல் கட்சி துவங்கி முதல்வராக ஆட்சி கட்டிலும் அமர்ந்தார். கட்சி ஆரம்பித்த பிறகும் சரி, முதல்வரான பிறகும் சரி, கட்சிக்காரர்களிடம் அவர்களுக்கு ஏற்படும் சங்கடங்கள், மனக்குறைகளை உடனுக்குடன் தீர்த்து வைப்பதில் அக்கறை காட்டினார். அப்போதுதான் கட்சி வலுவாக இருக்கும் என்பது அவர் நம்பிக்கை. இதில் பெரிய பதவியில் இருப்பவர், சிறிய பதவியில் இருப்பவர் என அவர் எந்த பேதமும் காட்டவில்லை. ஒருமுறை அதிமுகவின் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்த ஜி. விஸ்வநாதன் என்பவருக்கு இந்தியாவிலிருந்து போலாந்து நாட்டுக்கு செல்லும் எம்பிகள் நல்லெண்ண குழுவில் அவர் பெயரும் இடம்பெற்றிருந்தது. அப்போது எம்ஜிஆரிடம் சென்று அதற்கான அனுமதியை கேட்டார் விஸ்வநாதன். இந்த அரிய வாய்ப்பு எல்லோருக்கும் கிடைக்கக்கூடியதல்ல, இந்த வாய்ப்பை தவறாமல் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி அவருக்கு அனுமதி அளித்தார் எம்ஜிஆர். அதோடு விட்டிருந்தால் அவர் சாதாரண முதல்வர். அதற்கு பிறகு அவர் செய்ததுதான் ஒரு தன்னிகர் இல்லாத தலைவர் என்பதை உணர்த்திய விஷயம். அப்படி போலாந்து நாட்டுக்கு நாடாளுமன்ற உறுப்பினர் ஜி. விஸ்வநாதன் கிளம்பும் அன்றைய தினம் அவர் வேலூரிலிருந்து சென்னை விமான நிலையத்திற்கு காரில் வந்து இறங்கினார். அங்கே எதிர்பாராத இன்ப அதிர்ச்சி அவருக்கு காத்திருந்தது. ஆம், அவர் வருவதற்கு முன்பாகவே அங்கே புரட்சி தலைவர் எம்ஜிஆர், அதிமுகவின் முக்கிய பொறுப்புகளில் இருந்த ஆர். வீரப்பன், கே. கிருஷ்ணசாமி மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் எம். பாலன் ஆகியோர் இவரை வழி அனுப்ப முன்கூட்டியே வந்து காத்திருந்தனர். இப்படி தன்னை வழி அனுப்புவதற்காக எம்ஜிஆரே நேரில் வருவார் என எதிர்பார்க்காத விஸ்வநாதன் ரொம்பவே மகிழ்ச்சி அடைந்தாலும், இன்னொரு பக்கம் இப்படி தலைவரை காக்க வைத்து விட்டோமே என்று வருத்தப்பட்டார். மன்னிக்கணும் தலைவரை, கொஞ்சம் தாமதமாகிவிட்டது என்று கூறினார். அதற்கு எம்ஜிஆர் அதை பெரிதுபடுத்தாமல், மாப்பிள்ள மாதிரி லேட்டா வர்றீங்களே என்று ஜாலியாக கூறியுள்ளார். இது தனது கட்சி பொறுப்பில் உள்ளவர்களை அவர் எந்த அளவிற்கு நெருக்கமாக வைத்திருந்தார், கட்சிக்காரர்களை எவ்வளவு தூரம் மதித்தார் என்பதற்கு ஒரு உதாரணம் என்றால் கோயம்புத்தூரில் நடந்த சம்பவம் இதற்கெல்லாம் ஹைலைட்டான ஒன்றாக அமைந்தது. எம்ஜிஆர் தனி கட்சி தொடங்கியதும் மாவட்டம் தோறும் சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டு கட்சி நிர்வாகிகளையும் பொதுமக்களையும் சந்திப்பதை வழக்கமாக வைத்திருந்தார். இப்போது கட்சி ஆரம்பத்திற்கும் ஒரு நடிகர் போல அறிக்கை மட்டும் விட்டுக்கொண்டு வீட்டிலேயே அமர்ந்திருக்கவில்லை. தேர்தலுக்காக நிர்வாகிகளை தயார்படுத்த வேண்டும், மக்களை சந்திக்க வேண்டும் என தொடர்ந்து பயணத்திலேயே இருந்தார். அப்போது கோவைக்கும் சென்றார் எம்ஜிஆர். கோவை மாவட்ட கிழக்கு பகுதி செயலாளர் மருதாச்சலம் என்பவர் எம்ஜிஆரிடம் வந்து, தலைவரே, நான் செயலாளர் பொறுப்பில் இருந்தும் கூட சிலர் நான் சொல்வதை கேட்பதும் இல்லை, மதிப்பு கொடுப்பதும் இல்லை என்று தான் மனக்குறையை வெளிப்படுத்தினார். மக்கள் திலகம் எம்ஜிஆர் அந்த மாவட்ட செயலாளர் சொன்னதையெல்லாம் கேட்டுக்கொண்டாரே தவிர அப்போது அவரிடம் எந்த பதிலும் சொல்லவில்லை. இத்தனைக்கும் எம்ஜிஆரே விரும்பி மாவட்ட செயலாளராக நியமிக்கப்பட்டவர் தான் அவர். அதன் பிறகு கட்சி நிர்வாகிகள் சிலரிடம் பேசிய போது அவர்கள் மாவட்ட செயலாளரை பெரிய அளவில் பொருட்படுத்தவில்லை என்பதையும் எம்ஜிஆர் புரிந்து கொண்டார். அவர்களிடமும் இது சம்பந்தமாக எதுவும் பேசிக் கொள்ளவில்லை. பின்னர் கோயம்புத்தூரிலிருந்து கிளம்புவதற்கு கோவை ரயில்வே ஜங்ஷனுக்கு சென்றார் எம்ஜிஆர். நாம் இவ்வளவு தூரம் தலைவரிடம் சொல்லியும் கட்சி நிர்வாகிகளிடம் எதுவும் சொல்லாமல் புறப்பட்டு விட்டாரே என்று மனம் வருந்தியபடி அவரை வரவேற்பதற்காக முன்கூட்டியே ரயில்வே ஜங்ஷனில் காத்திருந்தார் மாவட்ட செயலாளர் மருதாச்சலம். காரை விட்டு இறங்கிய புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அங்கே தன்னை வழி அனுப்ப காத்திருந்த நிர்வாகிகள் மற்றும் மக்கள் கூட்டத்தையும் கூடவே நின்றிருந்த மருதாச்சலத்தையும் பார்த்தார். பின்னர் மருதாச்சலத்தை மட்டும் கையசைத்து தன்னிடம் வரும்படி அழைத்தார். மகிழ்ச்சியுடன் ஓடி வந்த மருதாச்சலத்தின் காதல் ஏதோ ரகசியம் ஒன்றினை சொன்னவர் பின்பு ரயிலில் ஏறி சென்னை கிளம்பினார். அதுவரையில் தனித்தனியாக நின்ற நிர்வாகிகள் எல்லாம் இப்போது மாவட்ட செயலாளரை சூழ்ந்து கொண்டு, தலைவர் அப்படி என்ன உங்களிடம் ரகசியம் சொன்னார் சொல்லுங்கள் என்று கூறி துளைத்தெடுக்க துவங்கினர். ஏதோ சொன்னார், போய் அவங்க உங்க வேலையை பாருங்க என்று கூறினார் மருதாச்சலம். தலைவர் சொன்ன விஷயமும் அதன் பிறகு நிர்வாகிகள் திடீரென்று மரியாதை செலுத்துவதும் ஏன் எதற்கு என குழம்பி போன மருதாச்சலம் உடனே அடுத்த ரயில் ஏறி காலையிலேயே சென்னைக்கு சென்றார். தோட்டத்தில் எம்ஜிஆரை சந்தித்த மருதாச்சலம், தலைவரே, நேற்று என்கிட்ட ஏதோ ரகசியம் மாதிரி சொன்னீர்கள், அது எனக்கு ஒன்றும் புரியவில்லை, எதற்காக அப்படி சொன்னீர்கள், அதை தெரிந்து கொண்டு போகலாம் என வந்தேன் என்று கூறினார். உடனே எம்ஜிஆர், அது இருக்கட்டும், நான் உன்னிடத்தில் காதோடு காதாக கிசுகிசுத்த பின் நிர்வாகிகள் உன்னிடத்தில் எப்படி நடந்து கொண்டார்கள் என்று கேட்டார். தலைவரே, சும்மா சொல்லக்கூடாது, ஒதுங்கி இருந்தவர், கண்டு கொள்ளாமல் இருந்தவர் எல்லாம் 7-8 கும்பிடு போட்டு அண்ணே அண்ணே என்று உயிரை விடுறாங்க என்று கூறினார். இந்த மாதிரி உனக்கு மரியாதை கிடைக்கணும் என்பதற்காக தான் அத்தனை பேர் மத்தியில் உன்னை மட்டும் அழைத்து முக்கியத்துவம் கொடுத்து ஏதோ ரகசியம் பேசுவது போல் சும்மா கிசுகிசுத்தேன். இனி அவர்கள் கவனம், மதிப்பு, மரியாதை எல்லாம் உனக்கு முழுமையாக கிடைக்கும். இப்ப திருப்தியா, போய் வேலையை பாரு என்று சொல்லி அவரை ஊருக்கு அனுப்பி வைத்தார் புரட்சி தலைவர் எம்ஜிஆர். அரசியலில் இது போன்ற அவருடைய சாணக்கியத்தனம் தான் 11 வருடங்கள் அவரை தொடர்ந்து ஆட்சி அரியணையில் அமர்த்தி வைத்திருந்தது என்றால் அது மிக இல்லை.